அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன், சுக்கிரன், கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில், அதாவது மே 1ஆம் தேதி குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் கன்னி ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருவதும் நீசபங்க ராஜயோக பலனை தருவதும் உங்களின் கடந்த கால சோதனைகளில் இருந்து மீண்டு நன்மை பெறுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். முக்கிய பிரமுகர் சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கொடுத்த வேலையை சரியாக செய்து வளம் பெறுவீர்கள். பல ஆண்டுகளாக இருந்து வந்த சிக்கல்களும் விலகி படிப்படியாக நிம்மதியை அடைவீர்கள். தீர்க்கவே முடியாத என்று கடன் கூட விரைவில் முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் செல்வங்களை அள்ளித்தரப்போகிறார். பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வையால் செய்யும் தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டும் இல்லாது ராசிக்கு 3, 5ஆம் வீடுகளின் மீதும் விழுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி சந்தோஷங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது. தேக ஆரோக்கியம் பெறும். எதிரிகள் விலகி செல்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடன் பிறப்புகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். பக்கத்து வீட்டுக்காரர்களால் ஆதாயம் உண்டு. சொத்து தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யுங்கள். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும். எடுக்கும் முயற்சிகளில் எத்தனை தடை வந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். தேவையற்ற பயணங்களால் உடல் அலைச்சல் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும். குடியிருக்கும் வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர் வழியில் பண விரயம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் வரும். வீடு வாகனங்களுக்காக செலவு கூடும். மற்றவர்களுக்காக சில முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். சாட்சி கையெழுத்து போட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிறிய முதலீட்டில் தொழில் தொடங்கி வெற்றி காண்பீர்கள். வருடத்தின் இறுதியில், அதாவது தை மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்ப பெரியோர்களின் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார தேவைகள் நிறைவேறும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எத்தனை தடை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். குடும்ப விஷயங்களில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். கையில் எடுத்த காரியங்கள் யாவற்றையும் எளிதில் முடிக்க முடியும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். பயணங்கள் சாதகமான பலன்கள் தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைப்பதால் பல வகையில் நன்மை உண்டாகும். குடும்ப வரவு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறும். மன அமைதிக்காக தினமும் தியானம் செய்வது நல்லது. திருமண காரியம் கைகூடும். குடும்பத்தில் விருந்தினர் வருகை அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசி கிட்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும்.
கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத வீண் அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான வருடம் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்தது நிறைவேறப் போகிறது. முயற்சிகளில் முழுமையான பலன் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு சொத்து சேர்க்கையும் ஏற்படும். உடலில் இருந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் நெருக்கடிகள் உண்டாக்கி போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெண்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுய தொழில் செய்து வருபவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். விவசாயிகளுக்கு இந்த வருடம் யோகமான வருடம். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வீர்கள். அதில் எந்தவிதமான தடையும் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ளுங்கள். பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சி ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். குடும்பம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடி விலகி ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். தலைமையிடம் நற்பெயர் ஏற்படும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய நட்புகளிடம் இருந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. செவ்வாய் அம்சத்தில் பிறந்த சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த இடத்தில் எப்படி செயல்படுவது என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய செயலில் வேகமும் நிதானமும் கலந்திருக்கும். நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இதுவரையில் தாமதமான சுபகாரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செயல்களில் ஆதாயம் தோன்றும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் பூர்த்தியாகும். தொழில், பூமி, வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான வருடமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும். மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் அமோகமாக இருக்கும். வருமானம் நிறையும். மாணவர்கள் கவனத்தை படிப்பில் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு இலுப்பை எண்ணெயில் தீபம் இட்டு சிவப்பு நிற பூ வைத்து வேண்டி வர நன்மைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.